Hi friends, welcome to Golden Money Savings video. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நமக்கு வர மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கம்மியான salary வாங்குறாங்க, அதே மாதிரி எங்களுக்கு வருமானம் வந்துட்டு அதிகமா இருந்தாலும் என்னால சேமிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் தான் அதிகமா மோஸ்ட்லி வருது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படி வந்துட்டு சேமிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வருமானம் கம்மியா இருந்தாலும் வருமானம் அதிகமா இருந்தாலும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ற டிப்ஸ் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் சேமிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், ஆனால் சேமிக்க ரொம்பவே கஷ்டமும் படுவாங்க. இதுதான் லாஜிக்கான விஷயம். ஏன்னா சேமிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? சேவிங்ஸ்றது எல்லார் மைண்டுக்குள்ளேயும் இருக்கும், அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தக்கன வருமானமும் கம்மியாக இருக்கும், அதனால தான் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு. ஸோ வருமானம் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஆடம்பரத்துக்குள்ள போகிறதுனால அவங்களால சேமிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கிறவங்க, சம்பளம் கம்மியாக இருக்கிறவங்க ரெண்டு பேத்துக்குமே பொதுவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க. பட் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடம்பரம் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம வாங்குகிற சம்பளத்தை கடனை மீறி செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கடனில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரு கூடயும் நம்ம வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஈக்குவலா போட்டி போட்டு வாழக்கூடாது. நமக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். இந்த ஆடம்பரத்தில் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்துட்டு நியூ மாடல்ஸ்லாம் நிறைய வரதுனால வச்சிருக்க ஃபோன் நல்ல கண்டிஷன்ஸில் சூப்பராக இருக்கும் போதே அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால உங்களோட அமௌண்ட்டு தான் அதில் விரயமாகுது. ஸோ அதனால் யோசிச்சுட்டு நீங்கள் செயல்பட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வாட்சுக்கு செம்ம அடிக்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒரு நியூ ட்ரெண்டாக வந்துட்டால் போதும் உடனே வாட்ச் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைலில் அமௌண்ட் போடுறாங்க. ஸோ வாட்சுன்றதுமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு கீழே வாட்சே கிடையாது. ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2000, 5000, 10,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் வாட்சுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ தேவைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கும் போதே நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம புதுசாக போட்டுக்கிறது ஓகே. அடுத்தவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்காக அடுத்தவங்களோட பர்த்டேக்கு போகிறாங்க, எல்லாருமே நல்லா பார்ட்டி பண்ணிட்டு வராங்க அப்படின்றதுக்காக நீங்க வாங்கி போட்டுட்டு போனீங்கன்னா அந்த இடத்துலயும் உங்களோட செலவு தான் அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு விஷயத்துல நிறையவே செலவு பண்ணுவோம். ஸோ அதை நானுமே பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கே புரிய வந்துச்சு நம்ம எதில் அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத. எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளுக்காக கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பாங்க, பட் நான் வந்தால் தான் அவங்க கூட்டிகிட்டே போவாங்க. நான் வர்றதை அவாய்ட் பண்ணிட்டேன்னா அவங்க போக மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நாங்கள் வெளியில் போனாலே சாப்பிட்றத நான் கண்டிஷன் பண்ணி அவாய்ட் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா நான் இறங்கவே மாட்டேன். வேணும்னா நீங்கள் போய் சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தடுக்க முடியல என்னால், அப்போ நீங்கள் போய்க்கோங்க அப்படின்ற போது என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இதை முக்கால்வாசி அவாய்ட் பண்ணி இப்போ அதில் நாங்கள் மிச்சப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீஸா பர்கர் அதில் ரொம்பவே குழந்தைகள் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு பாவம் பிள்ளைய சாப்பிட்டு போதுங்க, இந்த வயசில் சாப்பிட்டா தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாண்ட்விச் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ரூபீஸ்க்கு மேலே சொல்கிறாங்க ஒரு சாண்ட்விட்ஜு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு டோஸ்டர் மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பீஸ் கூட இருக்காது. அது 50 ரூபீஸ் இல்லைன்னா 60 ரூபீஸ் சொல்றாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு ஆளுக்கு 150 ரூபா 200 ரூபாய் கிட்ட வந்துருது நம்ம போனோம்னா. இப்போ 4 பேர் 5 பேர் போனோம்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும்னு. ஸோ ஒரு மெம்பருக்கு 100 ரூபாய் செலவாகிறத நம்ம வீட்லேயே அந்த உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கினாலே 40 ரூபா 30 ரூபா தான் வருது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வீட்டில் ஹெல்த்தாக நம்ம சாப்பிட்டு போயிடலாம். பட் அந்த விஷயம் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சாண்ட்விச் ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியே சாப்பிட்றலாம். அதே மாதிரி தான் நான் பர்கர் சொல்லுவேன். ஒரு பன் பாக்கெட் வாங்கினாலே நம்ம அதுக்குன்னு தனியாகவே இருக்குது, எல்லாமே ரெடிமேடாக விற்கிறது, வாங்கி நம்ம சாப்பிட்டாலே அது பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம அங்கே போய் சாப்பிடும்போது அவங்க என்ன ஆயிலில் பண்ணுறாங்க, உள்ளே இருக்க ஸ்டஃப்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில்
மட்டனில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு பிச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் புழுவாக வந்துட்டு இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ நம்ம எவ்வளோ தான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனாலுமே அந்த அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்மளால் நம்பவே முடியாது. ஆனாலும் நமக்கு வந்து வெளியே போய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம். அது என்னைக்கோ ஒரு நாள்னா ஓகே, பட் அதை ரெகுலர் படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் செலவு பண்ணி நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. செலவு பண்ணி சாப்பிட்டும் திரும்ப உங்களுக்கு செலவாக தான் வந்து முடியும். ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே அந்தளவு ஹெல்த்தே கிடையாது. அதனால வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு எண்ணங்கள் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும். ஃபுட்டில் தான் நமக்கு ரொம்பவே செலவாகும். ஏன்னா அடிக்கடி வெளியே போகிறனால ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஏன்னா வீட்டிலேயே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். கடலை மாவு உருண்டை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை, பச்சை மாவு உருண்டை. ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்லேயும் வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நம்ம அதிக அமௌண்ட்டை சேமிக்க முடியும். எப்பயுமே வந்துச்சு நம்ம வந்து இந்த ஆடம்பரத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்துலேயே நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம சேமிக்க முடியும். ஸோ அந்த கண்ட்ரோலை மட்டும் நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். சேமிக்கணும், நம்ம வருஷத்தில் இவ்வளோ சவரன் எடுக்கணும், வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட இது மட்டும் நீங்கள் சுயநலமாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பேன். எப்பயுமே வந்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கூட நான் அந்தளவு வந்துட்டு பார்த்துக்கிட்டேன், கேர் பண்ணிக்க மாட்டேன், நம்ம அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்குன்னு குழந்தை பிறக்கும்போது தான் தோணுது நம்மளை விட பிள்ளைகளுக்காக அதிகம் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ள அதிகமாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா எப்படி யோசிச்சாங்களோ இப்போ நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் பிள்ளைகளுக்காக வந்து நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு போகவே வேண்டாம், நம்ம வந்து நல்லபடியாக சேமிச்சு வச்சிடணும், நம்ம பிள்ளைக வந்து கடன் இல்லாமல் வாழணும், கடனை வந்து அவங்க தலையில் வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை விட அவங்க கொஞ்சம் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே. அதனால பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு சேமிக்கிறதுக்கு பழகிக்கிட்டேன். ஸோ அதை பழகிறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம், வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் முயற்சி பண்ணும்போது எங்களோட கடனெல்லாம் அடைச்சிட்டோம். என் பிள்ளை வளர்றதுக்குள்ளே நாங்கள் கடனெல்லாம் அடைச்சிடணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சொத்து எங்களுக்கு நிலைச்சிருந்தா போதும், இன்னும் எக்ஸ்ட்ராலாம் வாங்கணும்னு எங்களுக்கு ஆசை கிடையாது. ஆனால் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும், எங்கள் நகையை திருப்பணும், நாங்கள் வாங்கின கடனெல்லாம் அடைக்கணும். இது ரெண்டும் நடந்துச்சுனாலே நாங்கள் வந்து என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸான லைஃப் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கிறது நம்ம ஆடம்பரம், அதை குறைச்சிக்கிறணும். இதில் நான் மெயினாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் தான். அந்த ஆடம்பரத்துக்குள்ளே எல்லா விஷயமும் அடங்கிடுது. அதனால தான் அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் பேசுகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ்ஸு, மொபைலு, ஷாப்பிங்கு, ஃபுட்டு எல்லாமே அதில் தான் அடங்கிடுது. நம்ம செலவு பண்ணக்கூடிய அனைத்துமே அதில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேமிக்க முடியாமல் அப்படிங்கிற எண்ணமே உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியாது. சேமிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறது சேமிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கவே கூடாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் தப்பு. அவங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை கரெக்டாக சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க உழைக்கிறதே அவங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிக்காகவும் மட்டும்தான் உழைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வந்துட்டு குறைகள் சொல்றது மிகப்பெரிய தப்பு. நம்ம அவங்க சம்பாதிக்கிறதுல எவ்வளோ தூரம் மிச்சப்படுத்தி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட சேலரியை கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுத்து அந்த சம்பளத்தில் சேவிங்ஸ்க்கு போட்டுருங்க. நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு செலவுகளை நோட் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களால் வருமானத்தை மீறி தான் செலவுகள் வரும். அதனால நீங்கள் எடுத்த உடனே ஒரு 10,000 ரூபாய் வருதா, 2,000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸ்ல போட்டுருங்க. அந்த 2,000 ரூபாய் நீங்க எடுக்கிறீங்கன்னா உடனே போட்டுருங்க. எதுல போடலாம்னா ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல நீங்க இறங்கிக்கணும். நகைச்சீட்டு, ஏலச்சீட்டு, குலுக்குச்சீட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை இறங்கி அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இப்போ ஏலச்சீட்டா இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு தான் நம்ம கொடுத்தாகணும், நகைச்சீட்டா இருந்துச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட தான் இருக்கணும், குலுக்குச்சீட்டா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க உங்க அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கமிட் ஆகி போட்டணும். பேலன்ஸ் இருக்க 8,000 ரூபாயில வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை
மட்டும் ரொம்ப முக்கியமானது தேவைப்படுதோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து கிராசரி ஷாப்புக்கு போயிடணும். போயிட்டு அது ஹோல்சேல் கடைக்கு போயிடணும். போய் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கேஷ் எடுத்துக்கணும், என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்க்ளூடிங் ஃபோன்பே கூகுள் பே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாகவும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பழகிக்க வேண்டி இருக்கிறோம். அப்படி நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களால் சேமிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் பண்ணவே முடியாது. வீட்டில் இருக்க அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது பக்காவாக உங்களால் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் ஒரு லைஃப்பில் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம வந்து சேமிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உழைத்தால்தான் வருமானம் கிடைக்கும். ஸோ உழைக்காமல் வருமானம் கிடைக்காது. அதே மாதிரி நோகாமல் நொங்கு திங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் எந்த ஒரு பலனையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. ஸோ நீங்கள் சேமிக்கிறத இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதாலையும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கான பலனை நீங்கள் சூப்பராக அனுப்பிப்பீங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு அனுபவிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேமிக்கிறதுல கிடைக்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும், நகை வாங்குறதா இருக்கட்டும், அந்த சேமித்து வச்சு நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இஎம்ஐயில் வாங்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் மாதம் மாதம் அந்த இஎம்ஐ பே பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பொருள் வாங்கும்போது அது உங்கள் பொருளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்னுமே அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, இன்னும் பத்திரமா பார்த்துக்குவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன், நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அதில் ஒரு பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது. அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சந்தோஷமா ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அடுத்தடுத்து நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதோட கஷ்டமே தெரியாது. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்ற போது இன்னுமே கஷ்டம் தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல 10,000 மாத சம்பளம் வாங்குறீங்கன்னா 2,000 எடுத்துடணும். அதே மாதிரி வார சம்பளம், தினச்சம்பளம், இப்போ தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 100 எடுத்து வச்சுருங்க. ஒரு 500 சம்பளம் வாங்குறீங்கன்னா 50 அது நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. கண்டிப்பாக எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சே ஆகணும். நீங்கள் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட விலகக்கூடாது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வேணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு நகை சீட்டு போட முடியும். இல்லை அதில் கிடைக்கிற அமௌண்ட்ல ஒரு நகை சீட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சம் மில்லிகிராம்ஸ், ஏன்னா முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை நான் ஒரு நாள் வைப்பேன், இன்னொரு நாள் வைக்கல, ஆனால் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற போது உங்களுக்கு வந்துட்டு வரும் அந்த மாசத்துல ஒரு 50 ரூபாயை நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு 1,500 2,000 வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2,000 ஒரு 500 குறையுதுன்னா 1,500 தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 1,500 என்ன தங்க வாங்க முடியுமோ சம் மில்லிகிராம்ஸ்ல ஒரு கோல்டு காயினா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக 11 மாசமா வாங்கி வச்சுட்டு 12வது மாசம் அந்த சின்ன சின்ன கோல்டு காயின்லாம் போட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரே பொருளா நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஜுவல்லரியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை 1,500 என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்க 1,500 நகை சீட்டு போட்டுக்கணும். நகை சீட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது, மேக்கிங் சார்ஜ் இருக்காது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் நம்ம பெனிஃபிட்டை அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சேமிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தாண்டி எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. ஸோ குறைவான வருமானம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடணும். முழுசு சம்பளம் கம்மியாக சம்பாரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே வீட்டில் உள்ளவங்க மேலே பிளேம் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அவங்கள குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாகும். ஏன்னா சண்டை வரும், வீட்டில் பிரச்சனை வரும், பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தைகள் வந்து அந்த பிரச்சனையை பார்ப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சம்பாதிக்கிறது நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சண்டை போட மாட்டோம். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு, பேட் ஹேபிட், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, சிகரெட் சாப்பிட்றாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லி புரிய வச்சு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி வருமானத்தை குற்றமாக நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, கம்மியான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வாங்குற சம்பளத்தை உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை சேமிங்க. ஸோ அதையும் மீறி சேமிக்க முடியலன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு நீங்கள் தான் ட்ரை
ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம வீட்டிலேயே இருந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வந்துட்டு நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் வீட்டில் இருந்து ஓரளவு சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற அந்த காசை அப்படியே சேவிங்ஸில் போட்டுட்டு உங்கள் கணவர் சம்பாதிக்கிற காசை நீங்கள் அப்படியே வந்துட்டு செலவுக்கு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டெய்லரிங்காக இருக்கட்டும், நீங்கள் தச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், டியூஷன் ஆல் சப்ஜெக்ட் இருக்குது, ஹிந்தி எடுக்கலாம், தமிழ் எடுக்கலாம், இங்கிலீஷ் மட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. மெகந்தி போடலாம், சமைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் முயற்சி பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் சேமிக்கிறதுக்கு பழகுங்க. உங்களுக்குள்ள திறமையை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் வரப்போகுது, யாரும் என்னை தேடி வரப்போகிறது கிடையாது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த ஒன்றா அப்படி தான் இருக்கும். போக 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 நீங்கள் வந்துட்டு செயல்களை செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணீங்க, உங்கள் கணவரும் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.